ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா மார்னிங் ரொட்டீன் தாங்க. அம்மா வீட்டில் அதாங்க வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அன்றைக்கி மார்னிங் அம்மா படுத்துட்டாங்க. தம்பிக்கு தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சாங்களா, அதனால் நான் ஒரு 7 o'clock போல் எழுந்துச்சி எனக்கு டீ போட்டு கொடுத்தாங்க. அம்மா வீடுனாலே கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிறது தான், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சரின்ட்டு சாமான்லாம் இருந்துச்சு, அது கழுவுறதுக்கு வெளியே போட்டுடலாம், வேலைக்காரர் இருக்கிறாங்க அவங்க கழுவுறதுக்கு. ஏன்னா அம்மாவுக்கு கோல்டு பாடின்றதுனால அவங்க ஆள் வச்சுட்டாங்க. சரி, அதை மட்டும் எடுத்து போட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இருந்தால் அவங்க வாஷ் பண்ணுவோம். அவங்களும் நம்மள மாதிரி தானே, அவங்களும் ஊற வச்சுருந்தா தானே அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கழுவுறதுக்குன்ட்டு நான் எடுத்துகிட்டு போய்ட்டு எல்லா சாமானும் போட்டு தண்ணி தொளிச்சிட்டு க்ளீன் பண்ணி வேஸ்ட்லாம் தனியாக போட்டுருவாங்க. அப்புறம் தண்ணி தொளிச்சு வச்சுட்டா நல்லாயிருக்கும். கிச்சனும் அதுமாரி க்ளீனாக இருக்கும். மதியானம் சமைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். காலையில் தக்காளி சாதம் செஞ்சுட்டாங்க. இட்லி அப்பா கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தார். ஏன்னா நம்ம தக்காளி சாதம் கொஞ்சம் இருக்குது. ஸோ நாளுக்கு நாங்கள் ஒரு இட்லி சாப்பிட்டாவே இதுதான். அதான் ஒரு 4 இட்லி வாங்கிட்டு வந்தார் அப்பா. அதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் நம்ம இது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே போட்டுற வேண்டியது தான். அவங்களும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லைங்களா. நம்மளே ரெஸ்ட் எடுத்துட்டோன்னா அவங்க எங்கே போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. நம்ம அம்மா வீட்டில் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம், அவங்க எங்கே போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. நம்மளும் கொஞ்சம் அவங்கள ஃப்ரீயாக்கிட்டு வேலை செஞ்சாதாங்க நம்மளுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், லேடிஸ் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வேலையும் செய்ய மாட்டோம், சொன்னால் கூட செய்ய மாட்டோம் நம்ம வேலை. ஆனால் மேரேஜ் ஆகிட்டு அங்கே போயிட்டு நம்ம ஒரு ஃபேமிலி ரன் பண்ணும்போது தான் இந்த வேலை நம்ம அம்மா எத்தனை தடவை நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு அந்த ஒரு ஹெல்ப் கூட நம்ம பண்ணதில்லையே. படிக்கிறோம் மோஸ்ட்லி படிக்கிறவங்களுக்கு தெரியும், வேலைக்கு போகிறவங்கள விட அம்மாவுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணதில்லன்ட்டு. அப்புறம் மேரேஜ் அனுப்புறது தான் இந்த கஷ்டம்லாம் தெரியுங்க. சாமான் போட்டாச்சு. அப்புறம் இந்த மீந்து போன சாதம்லாம் நான் எப்பவுமே கொட்ட மாட்டோம், எப்பவுமே திட்டமாக தான் ஆக்குவோம். இருந்தாலும் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு நிறைய வச்சோன்னா காக்கா சாப்பிடு. எப்பவுமே டெய்லியும் அதுவுமே எங்கள் அம்மா சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்கா காலையில் வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. இருந்தாலும் இந்த வேஸ்ட்லாம் கூட நாங்கள் வச்சுருவோம். இந்த சாமான் கழுவுன சாமான்ங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம அடக்கி வச்சிடலாம். அந்த சாமானை எடுத்து வெளியே போட்டு வந்துட்டோம். இப்போ கழுவி வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அந்த சாமான்லாம் எடுத்து நம்ம வச்சுக்க வேண்டியது தான். இப்போ எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் கிச்சனும் நீட்டாகிடுங்க, நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த பேஸ்கெட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சிட்டோம்னா அவங்க வாஷ் பண்ணுறவங்க வாஷ் பண்ணி இதில் போட்டுருவாங்க. சரின்ட்டு எடுத்து ஏற கட்டிகிட்டு இருந்தேன். தானும் பால் குடிச்சிட்டான். அவனை எழுப்பணும், இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு அவனை எழுப்பிட்டா சரியாக போச்சு. இப்படி தாங்க நான் ஏற கட்டி வச்சுருக்கேன். அதில் தக்காளி சாதம் இருக்குதுன்னு கேஸ் தான் கழுவணும், கேஸ் கட்டு தான். துணியும் 1-2 வாஷ் பண்ணி போட்டுட்டேன் நான் எந்து தான். அப்புறம் தானும் எழுப்புந்தாங்க. எப்படி தூக்குறான் பாருங்களா, அவன் தூக்கம் அவனுக்கு இத்தனைக்கும் 9:30 மணிக்கு தான் எழுப்புனேன். இருந்தாலும் அவ்வளோ தூக்கம் தூங்குது. அது ஏந்திரான்னு சொல்லி எழுப்புறதாக்குது அவரை. தூங்கலாமா டைம் 9, அப்புறம் 9 ஆக போகுது. ஏந்துருங்க பாப்பா, ஏந்துருங்க. டேய், என்னது இது? கிரிக்கிட்டு இருக்க? கிரிக்கலையா பையன்? போடா, எழுது போ. சார் மார்னிங் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பாத்ரூம்லாம் அவரை போக வச்சுட்டு தலையில் எண்ணெய் வச்சுடுவேன். ஒரு சில டைம் தாங்க ஈவினிங் வைப்ப முடியாத பட்சத்தில் வச்சுட்டு பாத்ரூம் தான் ஒன் பாத்ரூம் போனோடனே அவர் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டோன்னா அவர் பாட்டுன்னு விளையாடிட்டு இருப்பார். ஏற்கனவே அவன் தூக்கத்திலே நான் பால் கொடுத்துருவேன். ஸோ அந்த இதுவும் இருக்காது. எழுந்து கொஞ்ச நேரம் நல்லா 1 hour விளையாட விட்ட பிறகு தான் சாப்பிடுவான். அவங்க தாத்தா வந்துட்டாரு, அவன் ரியாக்ஷன் பாருங்களேன். அந்த சாவி ஒன்னால எத்தனை வர முடியாதாப்பா? அந்த சாவி எத்தனை வர இருப்பேன், சாவி போடுவான்னு நினைக்கிறேன். சரி போலாமா, உள்ள போலாமா பாப்பா? பாப்பா ஒரு வாரமா தானே பாருக்கு. வாப்பா, நீ வாப்பா போலாம். வாடா, சாவி கொடு. குடுடி. எல்லாத்துக்கும் தெரியுமா, நல்லா தலைகாணி வச்சு இப்படியா பாட்டா பண்ணி சல்லி பண்ணிக்கிறேன்.
ஐயா ஏய் என்ன வா போலாம் சாப்பிடல என்ன நீ சாப்பிட்டுட்டு போலாம் வா வா வரமாட்டியா ஏய் வாடி சீனே வாடி அப்புறம் சொன்னேன் எங்கள் அம்மா தக்காளி சாதம் தம்பி செஞ்சா அது கொஞ்சம் இருந்துச்சு அப்புறம் இட்லி வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம் அப்புறம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தார் பச்சை பட்டாணி நூக்கல் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி கத்திரிக்காய் தக்காளி இங்கெல்லாம் தக்காளி 20 ரூபான்றாங்க சென்னையில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது மற்றபடி எல்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக தாங்க இருந்துச்சு இது இப்படி தான் எடுத்துகிட்டு வந்தார் நான் வந்து அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருந்தேன் எல்லாத்தையும் தனியாக அடுக்கி வச்சுட்டு கவரில் எடுத்து போட்டுலான்ட்டு அதுவும் இல்லாமல் பச்சை மிளகா காம்பு கிள்ளி வச்சாதாங்க நல்லாயிருக்கும் முருங்கை வந்து மரத்தில் காய்ச்சுது இந்த எங்கள் வீட்டு மரத்தில் அது எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் வந்து தனுக்கு வந்து சாப்பிட்டான் மார்னிங் வந்து அவன் தக்காளி சாதம் தான் சாப்பிட்டான் ஏன்னா அவனுக்கு அவ்வளோ இட்லி தோசைலாம் பிடிக்காது ஸோ வந்து அதுவே கொடுத்துட்டோம் நாங்கள் அப்புறம் வந்து கொஞ்சமாக தான் சாப்பிடுவான் காலையில் ஸோ வந்து அவனுக்கு எதனா எக்ஸ்ட்ரா வந்து ஃபுட்டு சேர்க்கணுன்ட்டு எதனாவது ஆப்பிளோ இல்லை திராட்சை இல்லை மாதுளை அவனுக்கு என்ன பழம் பிடிக்குமோ அதை நான் டெய்லியும் ஒன்று கொடுப்பேன் அவன் எவ்வளோ சாப்பிட்றானோ சாப்பிடுவோம் குழந்தைங்களை அவனே செதற விட்டு சாப்பிட விடுங்க அப்போ தான் அவங்க சாப்பிட கற்றுப்பாங்க கடைசி வேலை நம்ம ஊட்டினு தான் ஊட்டினே தான் இருக்கணும் அதனால் அவங்க இறைச்சாலும் பரவாயில்ல சாப்பிட விட்டுருங்க அப்புறம் மதியானத்துக்கு வந்து வெண்டைக்காய் பொரியலும் மாங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பாரும் சாதமும் தான் செஞ்சுருந்தோம் இது வந்து சுக்காவாக பண்ணுறது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் இந்த இரும்பு கடாயில் பண்ணுறது சார் வந்து மதியானம் சாப்பிட்டாரு இப்போ மிச்சம் எடுத்து அம்மா போட்டு கொடுத்தாங்க உட்காந்து சாப்பிட்டு டிவி பார்த்துன்னு இருக்கிறாரு அதாவது திருமகள் சீரியல் போகுது நான் திருமகள் செவ்வந்தி அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு நாடகம் பிரியமான தோழி அது 3 நான் பார்ப்பேன் அதில் எங்களோட சேர்ந்து அவரும் பார்த்துன்னு இருக்கிறாரு இப்போல்லாம் ஓரளவு டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அவன் பாட்டுன்னு சாப்பிட்டேன்னு அவன் பாட்டு எதனா கொடுத்தா விளையாடின்னு இருக்கான் சமத்தாக இருக்கிறான் இப்போ முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க 6 மாதம் முன்னாடிலாம் இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கு எனக்கும் என்னப்பா நாடகம்லாம் பார்க்கலாமா நீங்கள் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நினச்சிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய்